இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, இனிய இணையில்லாத இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இயேசு ஜெயம் கொடுக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். உள்ளபடியே இந்த உபவாச நாள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான பண்டிகை நாள் போல இருக்கிறது. கர்த்தருடைய பிரதான கிருபை. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன். தேவாதி தேவனுக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். என்றால் தேவ கிருபையும் ஒத்தாசையும் அனுகூலங்களும் இல்லாவிட்டால் ஊழியத்திலே நிற்க முடியாது. ஆமென். எனவே இந்த தேவ ஒத்தாசைகளுக்காக, தேவ கிருபைகளுக்காக, தேவ மகிமைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னையும் அழைத்து பயன்படுத்ததான இயேசு ஜெயம் கொடுக்கிறார் நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் ஜான்சன் சார் அவர்களுக்காக நான் வாழ்த்துக்களை கூறுகிறேன், நன்றி கூறுகிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கிறதான எபனேசர் ஜான் பால் ஐயா அவர்களுக்கும், பிரவீன் குமார் சார் அவர்களுக்கும், மற்றும் அருமையாக கீபோர்டு போட்டுக்கொண்டிருக்கிறதான பாக்கியராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறேன். மிகவும் நேர்த்தியாக அழகாக போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. மற்றும் இங்கே ஊழிய ஜப குறிப்பு நடத்தினதான ஐயா அவர்களுக்காகவும் ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறுகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும்படியாக, வார்த்தை வெளிப்படுகிறது மாத்திரமல்ல, அது நமக்குள் கிரியைகளை நடப்பிக்கிறதாகவும் இருக்க வேண்டும். எனவே எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் அகன்று போகும்படியாக நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். தலை தாழ்த்தி நாம் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். சென்ற காலம் எல்லாம் கர்த்தரின் நன்மைகள் எத்தனை அதிகம் அதிகம், வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுமா, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்கள் உந்தன் வசனம் தாரும், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். ஆமா ஆண்டவரே, உங்களுடைய வசனம் தான் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. 2026ஆம் ஆண்டிலேயும் எங்களை வழிநடத்துவதற்கு அந்த வார்த்தையாகிய வெளிச்சம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிற அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, உங்களுடைய திவ்ய வார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுவதாக, அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும், அது ஜீவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதாக இருக்கட்டும். அப்படி இருக்க போறவர்களாய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சத்தமா தான் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. நாளிலும் கர்த்தர் நம்மை புதிய ஆண்டிலே நம்மை கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டிருக்கிறார். இந்த நோட்டீஸை நான் வாசித்தேன். அதாவது மேலிருந்து கீழே வரையும் உள்ள எல்லா வார்த்தைகளையும் வாசித்தேன். இங்கே போடப்பட்ட ஒரு ஆச்சரியமான வார்த்தை, வாக்குத்த வார்த்தையை கவனிச்சிங்களா? வெரி குட். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார், செய்வார் உங்கள் நடுவில். ஹல்லேலூயா. நம் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார், சந்தேகமே இல்லை. விசுவாசித்தால் நம் மத்தியில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எனவே நான் இந்த செய்தியை கர்த்தர் மத்தியிலே வைப்பதற்காக நான் நோக்கி காத்திருக்கிறேன். நாளிலும் என்ன தலைப்பு என்றால், பிரதானமான காரியங்கள். என்ன காரியங்கள்? பிரதானமான காரியங்கள். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஒப்புவிக்கிறதான காரியங்கள் எல்லாம் பிரதானமானவைகள். உலக பிரதானம் பார்க்கும்போது, நம் அநேகருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது பலவிதமான காரியங்களை நாம் பிரதானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரதானமான ஒரு காரியம் என்னவா இருந்தது என்றால், உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும். இது தேவனுடைய பிரதானமான காரியம். தேவன் உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும். இது பிரதானமான தேவனுடைய ஒரு காரியம். அதை நிறைவேற்றும்படியாகத்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
உலகத்திற்கு அனுப்பினார். எனவே இயேசு கிறிஸ்துவும் பிரதானமான கிரியைகளை நடப்பித்தார் உலகத்திலே. எனவேதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எனவேதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆசிரியப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விதமான பிரதானமான காரியங்கள் செய்யும்படியாக நமக்கும் பல காரியங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதானமான என்றால் முக்கியமான. அப்போஸ்தலர்கள் நமக்கு பிரதானமான காரியங்களை ஒப்புவித்தார்கள், பிரதானமான புத்திமதிகளை நமக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த பிரதானமான காரியங்களையும் அப்போஸ்தலருடைய பிரதானமான புத்திகளையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும், நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அசதியாக இராமல் சாக்கிரையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்நாளில் நாம் கிருபையாய் ஒரு ஆண்டை கடந்து வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனவரி 15 2009 யுஎஸ்ஏலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு விமானம் நியூயார்க்கிலிருந்து புறப்பட்ட சில வினாடிகளில் அது தடுமாற ஆரம்பித்தது. பலவிதமான ராட்சத பறவைகள் விமானத்தை தாக்கியபடினாலே விமானத்தின் இயந்திரங்கள் கோளாறு அடைந்தது. அடைந்தவுடன் விமானி கர்த்தருடைய கிருபையினால அதை நன்றாக இயக்கி கடலின் மேல் இறங்க வைத்தார். ஆனால் அங்கே விமானத்தில் இருக்கிறதான பயணிகள் எல்லோரும் தடுமாறுகிறார்கள். ஐயோ, மடிந்து போக போகிறோமே, என்ன செய்வது என்று கதறுகிறார்கள். ஆனால் சில நாடுகளிலே அந்த கடல் மீது இறக்கப்பட்டது. ஆயினும் அங்கே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த விரைவு படகுகள் வந்து காப்பாற்றியது. இது பெரிய காரியம் அல்ல. அங்கே ஒருவர் சொன்னார், என்ன சொன்னார் என்றால், நாம் உயிருடன் வாழ கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவனால் வாய்ப்பினை கொடுத்தார் என்று கர்த்தருக்கு நன்றி கூறினார். ஹல்லேலூயா. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் 2025 ஆண்டிலே பலவிதமான இக்கட்டுகள், ஆபத்துகள், மோசங்களை கடந்து வந்த சமயத்திலும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதான கிருபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாம் கர்த்தருக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷ துவக்கத்திலே நம்மை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருக்கேற்ற பிரதானமான காரியங்களை நான் செய்கிறேனா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் உலகத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் உலகத்தை பிரியப்படுத்துவதான காரியங்களை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்ட அந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் உங்களை இந்த நாட்களிலே பிரதானமான காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். முக்கியமற்ற காரியங்கள் செய்கிறார்கள். அநேகருக்கு எது முக்கியமோ அது முக்கியம் இல்லாதது போல தோன்றுகிறது. ஆமென். எது முக்கியம் வாழ்க்கையிலே, எது முக்கியமான பிரதானமான காரியங்களோ அது அவர்களுக்கு முக்கியம் இல்லாதது போல காணப்படுகிறது. எது முக்கியம் இல்லையோ அது முக்கியமாக காணப்படுகிறது. உலக காரியங்களிலே அவர்கள் கவனம் செலுத்தி அவைகளையே பிரதானமாக நினைத்து அவைகளிலே வாழ்ந்திருக்கிறபடினாலே அனைவருடைய வாழ்க்கையிலே மெய்யான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, குழப்பத்திற்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவருக்கு பிரதானமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திரம் செய்வது பிரதானமான காரியம். ஆமென். சங்கீதம் 66:19 வாசிக்கும் போது அங்கே தாவீது என்ன சொல்கிறார் என்றால், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் பண்ணுவது பிரதானமான காரியம். ஜெபத்தை கேட்டிருக்கிறார். எத்தனையோ காரியங்களிலே நாம் ஜெபித்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் எனக்கு ஆக வேண்டும், எனக்கு அநேக காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. பதில் கொடுப்பார். எனவே இந்த நாளில்
அந்த தாவீது என்ன சொல்கிறார் என்றால், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீர்கள், கலங்காதீர்கள். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு உறுதியாய் சொல்கிற காரியம், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. அவர் உங்க கிருபையை உங்களை விட்டு விலக்க மாட்டார். அவர் செவி கொடுப்பார், உங்கள் ஜெபத்தை கேட்பார், பதில் செய்வார். ஏன் உங்கள் முகத்திலே அவ்வளவாய் கவலைகள்? ஏன் உங்களுடைய இதயத்திலே கவலைகள், கண்ணீர்? வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் சந்தோஷமாய் காணப்படுங்கள். ஏனென்றால் ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனுக்கு பெயர் என்னவென்றால் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் இந்த விதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கட்டும். அவர் ஜெபத்தை தள்ளவே மாட்டார், உங்கள் ஜெபத்தை டிஸ்மிஸ் பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, உலக பிரதான காரியத்துக்கு பொருளுக்கெல்லாம் எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆமென். எக்ஸ்பைரினா மேனுஃபேக்சர்டு தேதியில் போட்டிருக்கோம். இத்தனாம் தேதி 31 டிசம்பர் இல்லை ஒரு டேட்டை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு தான் உற்பத்தியாகி பேக்கிங் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்பைரி ஜனவரி 25க்கு நீ போட்டிருக்கோம். அது எக்ஸ்பைரி 25 விடனா அது பயன்படுத்தக்கூடாது, அது யூஸ்லெஸ். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜெபத்துக்கு எக்ஸ்பைரியே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் தர ஏற்ற காலத்தில் உங்களை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்த்துவார், கேட்பார், பதில் தருவார். எனவே உங்கள் ஜெபத்தை டிஸ்மிஸ் பண்ண மாட்டார், ரிஜெக்ட் பண்ணவும் மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமா இருங்க, கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. நான் பார்க்கும்போது லூக்காவை வாசிக்கும் போது 10 குஷ்டரோகிகள் அங்கே சுகமானார்கள், ஆரோக்கியமானார்கள். ஸ்தோத்திரம். இயேசு வந்தார்கள். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 17:15 யாராவது வாசிக்கலாமா? லூக்கா 17:15. ஆமென். அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், இயேசுவிடத்துல வந்தார்கள். அப்போ இயேசு அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்போ சொன்னார், அங்க அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. நன்றி உள்ள இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்வாரானால் உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமரியனாய் இருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. கர்த்தருக்கு பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லலன்னா அடுத்தபடியாக நன்மைகளை நாம் எதிர்பார்க்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்லாம இருந்தா இன்னொரு நன்மையை அவருக்கு பெறுவதற்கு நாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன் இன்னும் நிறைய காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறது? ஏன் நிறைய காரியங்களுக்கு ஆகவில்லை என்றால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளில் நாம் உண்மையாயில்லை. ஹல்லேலூயா. அவைகளுக்கு தகுந்த மரியாதை கர்த்தருக்கு மகிமையை நாம் செலுத்தவில்லை, ஸ்தோத்திரம் செலுத்தவில்லை. இன்றைக்கு இந்த ஆண்டிலே ஆரம்பம் முதல் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையிலே பிரதானமாக இருக்கட்டும். தவறிய காரியமாக இருக்கலாம் அல்லது குறைந்து போன அனுபவங்களாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே பிரதானமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த விதமான ஸ்தோத்திரம் செலுத்துவதை நீங்கள் பிரதானமாக வைத்துக் கொண்டால் கர்த்தர் உங்களையும் அவருடைய மேன்மையில் பிரதானமாக வைப்பார், உங்களை வைப்பார். ஆமென். விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்களா. ஹல்லேலூயா. அவன் உரத்த சத்தமா தேவனை மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு சத்தம் எங்க போச்சு? ஹல்லேலூயா. ஆமென்.
எனவே இந்த நாளில் நீங்கள் அந்த கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்ட முக்கியமான சின்ன ஒரு பாயிண்ட் தான். என்ன சொல்றேன்னா திரும்பி சொல்றேன், கர்த்தரிடத்துல பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லாமல் தொடர்ந்து அவரிடம் நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஏன் அநேக காரியங்கள நன்மை கிடைக்கவில்லை, ஏன் அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்றால் நாம் ஏதோ விஷயத்தை தவறி இருக்கிறோம், அவர் ஸ்தோத்திரம் செலுத்துவதிலே தவறி இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாய் மாற்றி, எதிர்ப்புகளை வாய்ப்புகளாக மாற்றி, ஆமென், கர்த்தர் நம்மை கொண்டு வந்த பாதையை நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கடந்து வந்த பாதைகள், ஹல்லேலூயா, தடை கற்கள், எதிர்ப்பு, தடைய படிக்கட்டா மாத்தினாரு, எதிர்ப்ப வாய்ப்புகளை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாழ்க்கையில் அப்படியாகவே செய்திருக்கிறார், இன்னும் செய்வார். இந்த ஆண்டு துவக்கம் முதல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்து போடுவார். சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கீங்களா கேளுங்களேன். லெஃப்ட், அந்த லெஃப்ட்டை மறந்துடாதீங்க, லெஃப்ட் சைடு. சோத்ரா, ஹல்லேலூயா. அவன் நம்ம லெஃப்ட் ரைட் ரொம்ப முக்கியம், வலது பக்கம் இட பக்கம் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜெபத்தை கேட்கிறது என்பதை நீங்க உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகர்கள் ஜெபத்தை பலவீனமான நிலைமையில் நாம் ஜெபிக்கும் போது, நமக்கு ஜெபிக்கும் போது, பிறருக்கு ஜெபிக்கும் போது அது ஆண்டவர் பதிலை தருகிறார். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே நாம் கவனிக்கும் போது, வாசிக்கும் போது, அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், அங்கே எலியா அங்கே ஜெபத்துக்காக கர்மேல் பர்வத்தில் ஏறுகிறார். இது நீங்கள் கவனிக்கத்தக்க நல்ல ஒரு டிவோஷன். ஹல்லேலூயா. பாருங்க, அங்கே 41ஆம் வசனம், 18:41. பின்பு அங்க ஒரு பக்கம் மைக்கு தான் நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, 18:41, பக்கம் 456. பின்பு வெரி குட். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆகாபை நோக்கி நீ போம், போஜனம் பண்ணும். ஹல்லேலூயா. போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. இதுல நான் வாசிக்கும் போது எனக்கு நான் அறிந்து கொண்ட புதிய கருத்து எனக்கு என்னவென்றால், ஐயா செபிக்கையே போகவில்லையே, எலியா செபிக்க ஆரம்பிக்கவில்லையே, கர்மேல் பருவத்தில் ஏறலையே, சிகரத்தின் மேல ஏறவில்லையே, எப்படி இந்த ஆகாபை நோக்கி சொல்கிறார், நீ போம், போஜனம் பண்ணும்? நல்லா கவனிக்கிறீங்களா? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஆக பாருங்க, அதுக்கு பிறகுதான் அவன் போஜனம் பண்ண போனான். எலியா கர்மேல் பர்வதத்தில் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முழங்காலில் பட குனிந்து ஜெபத்தை பாருங்க. எப்படி பணிவான ஜெபம், எப்படி தாழ்மையான ஜெபம். எப்படிங்க, நாங்கள் ஒரு ஜெப கூட்டத்தில் பிரசங்க இதை பண்ணும்போது, இந்த வார்த்தையை பண்ணும்போது, ஒரு வாலிப தம்பியை கூப்பிட்டு, தம்பி எலியா பண்ண ஜெபத்தை நீ பண்ணிப்போம், எலியா பண்ண ஜெபத்தை நீ செய்கையில காமிச்சு கொடு. எப்படி ஜெபம் பண்ண அவன்? சிகரத்தின் ஏறி தரையிலே பணிந்து, எப்படிங்க, தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. அந்த தம்பி வாலிப தம்பியை செஞ்சு காமிப்பான். தம்பி போல என்ன செய்யணும்னா, தரையிலே நீ பணியணும், தன் முகம் முழங்காலில் பட குனிந்து. ஆச்சரியமான ஒரு விதமான ஜெபம். இதில் என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்மள தாழ்மை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பணிகிற பணிவு இருக்க வேண்டும். நாம் அதிகமாக நாம் ஜெபத்தில் சொல்றோம் இல்லையா, என்னெல்லாம் சொல்றோம் பாருங்க. அந்த வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தரை பணிந்து கொண்டு முழங்கால் படிட்டு, முழங்கால் படிட கடவோம் வாருங்கள். சங்கீதம் 95 நம்ம வாரம் வாரம் சொல்றோம். அது சார் வாசிங்க, அது பக்கத்தை
95 சங்கீதத்தில் 95:6 95:6 நான் உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். இது வாரம் வாரம் நம்ம சபையில சொல்ற காரியம். ஆனா பணிவு எங்க போச்சு? பெரியவங்க சின்னவங்கள நினைக்கிறாங்க, சின்னவங்க பெரியவங்களை மதிக்கிறது இல்லை, மரியாதை செலுத்துறது இல்லை, என்ன சொல்றாங்க கவனிக்கிறது இல்லை. ஆனா இந்த வசனத்தை சொல்லிட்டு இருப்போம், பணிந்து குனிந்து. சிறுவங்கள்ட்டையும் பணிவு இல்லை, குனிவு இல்லை. பெரியவங்கள்ட்டையும் நினைக்கிற பார்க்கும்போது என்ன இல்லை, பணிவு குனிவு தாழ்மை கர்த்தருக்கு முன்பாக இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் அழைப்பு கொடுக்கிறார் தேவனாய கர்த்தர், வாருங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆமென். தாழ்மை இருக்குதா, பணிவு இருக்குதா என்பதை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்த்து நீங்கள் கர்த்தர் சமூக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்போ என்ன பண்ணாரு பாருங்க, தன் ஊழியக்காரனை நோக்கி போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார். ஹல்லேலூயா. 7ஆம் தரம் பார்க்கிறான் வேலைக்காரன். இதோ சமுத்திரத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்புகிறது. ஹல்லேலூயா. எழும்புகிறது என்றான். அப்போது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மலை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லி என்றான். ஹல்லேலூயா. அதற்குள்ளாக பாருங்க என்ன ஆச்சு, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி எஸ்ரேலுக்கு போனான். ஹல்லேலூயா. அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் கருத்து பெருமழை உண்டாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அங்க பாருங்க, யாக்கோபுல வாசிக்கும் போது கூட அங்கே வாசிக்கிறோம், அங்க எலியா நம்மை போல பார்வுள்ள மனுஷன், அவன் கர்த்தாய் ஜெபம் பண்ணான். அங்கே மழை பெய்தது, மழை பெய்யாமல் இருந்தது, மறுபடியும் கர்த்தா ஜெபம் பண்ணா, மழை பெய்தது, தேசம் பூமி தன் பலனை கொடுத்தது. ஹல்லேலூயா. பூமி தன் பலனை கொடுத்தது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, இல்ல கர்த்தா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அப்போ மழை பெய்கிறது, பெருமழை இறைச்சல், பூமி தன் பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது வறட்சி, சோத்திரம், வனாந்தரமான அனுபவம், இல்லாமை, சோத்திரம். ஹல்லேலூயா. இதை அநேகர் செபிக்கிறது இல்ல. தேசத்துல மழை இல்ல, பெரும் பஞ்சம், பட்டினி, பயங்கரமான தேவை. எலியா செபிக்க போறான் மழைக்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எத்தனையோ தேவைகள் இருந்தாலும், எத்தனையோ நமக்கு அவசரங்கள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யறது தெரியுமா, செபிக்கிறது இல்லை. சோத்திரம். ஹல்லேலூயா. என்னென்ன தேவை இருக்கு, கண்டிப்பா அவசியம். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல செபிக்கணும். யாருக்குங்க தேவையில்லாம இருக்கு? இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் தேவைகள் உண்டா இல்லையா? என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். வெறுமையா வந்துட்டு வெறுமையா போறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில மேகம் கருக்க போகுது, மேகம் கருக்க போகுது. இன்னைக்கு ஆரம்பம் ஒருவேளை உள்ளங்கேவா இருக்கலாம் மேகம், ஆனா ஒரு பெருமழை உங்கள் வீடுகளிலே குடும்பத்திலே பெய்ய போகிறது. பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த விதமான காரியங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். எலியாவுக்கு 18:1 சொன்ன பிரகாரமாக நான் தேசத்திலே மழையை கட்டளை இடுவேன் சொன்னார். 1 ராஜாக்கள் 18:1 தேசத்தில் நான் மழையை கட்டளை இடுவேன் சொன்னார். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஏராளமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம்லாம் எவ்வளவு பல கோடிக்கு பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லி பையில வச்சிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, வாக்குத்தத்தம் கிடைச்சிக்கிட்டு எனக்கு எந்த ஒரு நீ ஆசமா இருப்பான்னு சொல்லி வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வந்துடக்கூடாது. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருந்து செபித்தால் ஒழிய ஒரு வாக்கு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? எலியாவை போல தாழ்த்தி, ஆண்டவரே மழையை தாரும், ஹல்லேலூயா, மழையை கட்டளையிடும், தேசம் வறட்சி. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வறட்சி ஆண்டவரே, ஆமென், வனாந்தரமா இருக்கிறது, பலவிதமான பாடுகள், தேவைகள் ஏராளம், கடன் பிரச்சனை ஏராளம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தின் மதகுகளை திறப்பா. கரங்களை தட்டி மயப்படுத்துங்களா. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தால் அவர் தேவன் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தின் மதகுகளை உங்களுக்கு திறப்பார். செழிப்பு உண்டாகும். கடன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ஹல்லேலூயா. அந்த விதமான மேலான செழிப்பு உங்க வாழ்க்கையில வேணுமா? எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். நானும் ஆசீர்வாதத்தை கேட்டா வரேன், வேண்டிதான் இருக்கேன். எனக்கு இன்னொரு கார், பெரிய காரை தார ஆண்டவரே. ஹல்லேலூயா. கேட்கணுமா வேண்டாமா? தப்பா? கேட்கணும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா செழிப்பா இருந்து தேவனுக்காக நாம் செயல்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவை உண்டு, இருக்குது. ஆனால் இன்னும் பெரிய தேவையும் ஆண்டவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாசம். இந்த ஆண்டிலே உங்களையும் ஆண்டவர் செழிக்க வைப்பார். எதெல்லாம் தேவை, எதெல்லாம் அவங்களுக்கு இல்லாம இருக்கு, நீங்க கேளுங்க ஐயா. கேட்கறது இல்ல, வாக்குத்தத்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பையில வச்சுக்கிட்டு. ஒரு அம்மா அப்படிதான் இருந்துச்சான். ஏதோ அந்த வெளிநாட்டில் மகன் இருந்திருக்கிறான். மாசம் மாசம் செக் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த மகன் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பைபிள் வச்சுக்கிட்டு சாப்பிடுக்க ஆகாரம் இல்லை, குடிக்க ஆகாரம் இல்லை, ஊடுத்த நல்ல ட்ரெஸ் இல்லை. ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதியும். அவன் மாசம் மாசம் செக் அனுப்பிட்டே இருந்திருக்கிறான் பையன். அதை கொடுத்து பேங்க்ல கொடுத்து மாத்தி பணமாக்கணும்னு தெரியல. அவன் வறட்சியில தான் இருந்தாங்க. இப்படிதான் நம்ம நினைவு வறட்சியில் இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்புறம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நிறைவேற்றினாரா இல்லையா? நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. செழிப்பாக இருப்பீங்க. உங்களை ஆசீர்வாதம் வைப்பார். என்னென்ன தேவையோ இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க செபித்துட்டு போங்க பார்ப்போம். இந்த ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்தித்து நிறைவேற்றுவார். நீங்க வறட்சியிலையோ வனாந்தரமான காரியங்களில் இருந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேளுங்க, அப்பொழுது உங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எளிய நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் கருத்தா ஜோமான்னா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எளியாவை போல நம்ம பாடல நம்மளும் மனுஷங்க தான். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஜோம் பண்ணா கேட்பாரா இல்லையா? இல்ல. அது அங்க ஒரு பெரிய பிரதர் இருக்காரு, அவர்தான் ஜோம் பண்ணா கேட்பார். அது பெரிய பிரதர் தான். சோத்திரம். நிறைய தான் பட்டம் வச்சிருக்காங்க. பெரிய ஊழியக்காரு, சின்ன ஊழியக்காரு. ஹல்லேலூயா. நீங்களும் பெரிய ஊழியக்காரர் தான், நானும் பெரிய ஊர் தான், ஐயாவும் பெரிய ஊழியக்காரர், ஐயாவும் பெரிய, எல்லாரும் பெரிய ஊழியக்காரங்க நினைச்சு கத்த மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம பாடுற மனுஷன் தான், ஆனால் நம்ம பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். ஆமென். நீ சாதாரணமான நினைச்சுக்கிட்டு நீங்க இருக்கீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களை விசேஷத்துல வைத்திருக்கிறார். பூமி பலனை தந்தது கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும். எனவே நீங்க என்ன செய்யணும்னா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றது பிரதானமான காரியம். ஸ்தோத்திரத்தின் ஜெபத்தையும் பிரிக்க முடியாது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. இருக்கீங்களா? உங்க முகத்தை பார்த்தா தெரியுது. சந்தோஷமா இருக்கீங்களா? இப்ப நமக்கு தான் ஆண்டு சிரிக்கிற ஒரு பெரிய கிருவியா இருந்திருக்காரு. எந்த படைப்புகளுக்கும் அந்த சிரிக்கிற அவரு கொடுக்கல. இன்னைக்கு யாரையும் பார்த்தா ஒரு சந்தோஷமான முகத்தை பார்க்க முடியல.
கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாதான், ஐயா ஜெபத்தை நடத்துனாங்க, நம்ம நல்ல சந்தோஷமா இருந்தாதான் எல்லாரும் நினைச்சுவாங்க நம்ம ஆண்டவர்கிட்ட வருவாங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருந்தா மன அழுத்தம் குறையுது, டென்ஷன் குறையுது, வியாதி குறையுது, நரம்புலாம் ஆரோக்கியமா இருக்கு. இது பிரதானமாக இருக்கட்டும். இந்த வருஷத்துல கவலைப்படாதீங்க. சிலருக்கு பெரிய பிரச்சனை, என்ன பார்த்தாலும் ஸ்தோத்திரமே கிடையாது, ஆத்திரம் தான் அதிகமா இருக்கு. என்னமாங்க இருக்கு உங்களுக்கு? ஸ்தோத்திரம் ரொம்ப அதிகமா இருக்கா, ஆத்திரம் ரொம்ப இருக்கா? ஒரு சகோதரர் சொன்னாரு, டிரைவர் சொன்னாரு, ஐயா நாங்க சிக்னல்ல நிற்கும் போதெல்லாம் பக்கத்தில் உள்ள வாகனத்தை ஓட்டுறவங்கலாம் ஆக்சிடென்ட் ரெடியாக அமைக்கிக்கிட்டு இப்படி கை வச்சு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. நான் பார்க்குறேன், என்னத்தை டென்ஷன் இருந்தாலும் சிக்னல் போட்டாலே அவங்க வண்டி போவோம். ஹல்லேலூயா. இவரு சொன்னார், என்ன சொன்னார்னா, எத்தனை நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண் விழிச்சு தான் இருப்பேன், எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, என்னை எவ்வளவாய் நீர் வாழ வைத்திருக்கிறீர், என்னை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறீர், இந்த பெரிய வாகனத்தை ஓட்டும்படியாகவும் அதன் மூலமாய் நான் நல்ல சம்பளம் பெறும்படியாக வைத்திருக்கிறீரே, என் குடும்பத்தை போஷிக்க முடியாத எனக்கு கிருபை பாராட்டி வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 பாரான். எல்லோ சிக்னல் வரும், எல்லோ மஞ்சள் சிக்னல் லைட் வரும், இப்போ ஒன்று என்ன வரும்? நீங்க சார் மட்டும் கரெக்டாக சொல்றாங்க, சார் தான் அடிக்கடி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ கிரீன் சிக்னல் வந்துடும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, சில பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். ஹல்லேலூயா. நிந்தனை வருமா வராதா? சின்ன விஷயத்துல பெரிய விஷயம் நிந்தனை வரும். நீ ஒரு மனுஷனான்னு சொல்லிடுவாங்க பாத்தீங்களா, நீ ஒரு மனுஷனா பரவாயில்ல, நீ ஒரு காசுக்கும் பெற மாட்டா, நீ ஒரு காசுக்கும் பெற மாட்டா. உண்மைதான் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் ஒரு காசு நீ வர காசு கூட பெற மாட்டான்னு சண்டை அடிச்ச கூடாது, போடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். லூக்கரை வாசிக்கும் போது 2 காசுக்காக 5 அடைக்கலாங்குருவி விற்கிறாங்களாம். 2 காசுக்காக 5 அடைக்கலாங்குருவி. அவர் அடைக்கலாங்குருவி ஒரு காசாது பெறுமா? பெறாது. ஹல்லேலூயா. அப்போ அவங்களை காட்டிலும் நீங்க யாரு? விசேஷித்தவர்கள். நீங்க இன்னும் எழுப்பி பிரகாசிக்கலையே, என்ன எழுப்பி பிரகாசிக்கலையே, நீங்க உங்க குடும்பம் எழுப்பி பிரகாசிக்கலையே, கர்த்தருக்கு மகிமையான கதை செய்யலையே. ஹல்லேலூயா. எனவே நீங்க எழுப்பி பிரகாசிங்க. கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் உங்க தேவையெல்லாம் சந்திக்கிறவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பாட்டு மட்டும் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் கர்த்தருக்குள்ள எப்பவுமோ சந்தோஷமாயிருங்க இருங்க. காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் ஜெயமா நடத்துவார். ஜெயமா நடத்துவார். பார்க்கும்போது அங்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாம சிலருக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை வந்தோடனே போராட்டம் வந்தோடனே ஜெபம் ஸ்டாப் ஆயிரும். ஹல்லேலூயா. ஜெபம் ஸ்டாப் ஆயிரும். நீங்க எந்த அறையில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நான் ஒரு சகோதரத்தை படிச்சுக்கிட்டேன். இப்போ சகோதரர் பேங்க் போயிருந்தா வந்தார், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. நானும் அங்கே போயிருந்தேன். அவருக்கும் பை நிறைய பணம், எனக்கும் நிறைய பணம். தருவாரா தர மாட்டாரா? எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட தருவார். நீங்கள் அதனால் சோர்ந்து போகாதீங்க. பை நிறைய பணம். அப்போ அந்த ஒரு அருமையான சகோதரர்கள், மூத்தவர்கள் தான், அந்த பணத்தை வாங்கி நிறைய சேருக்கு கொண்டு போனார். வச்சு கண்ணை மூடி சோமிட்டு இருக்காரு. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு வாசல் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பைக்கை எங்க இருக்குன்னு தேடுறேன். ஹல்லேலூயா. ஏம்மா அவங்க என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்றாங்க. எப்பவுமே நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த நிலைமையிலும் எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்லப்பட்ட. ஹல்லேலூயா. ஆமென். எனவே நாளில் நீங்க அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் உங்களுக்கு பிரதானமாக இருக்கட்டும்.
ஆத்திரம் வேண்டாம். சரி, கஷ்டம் வரும்போது கோபம் வருதா உங்களுக்கு? கோபம் வருதா? வருதான். இந்த வருஷத்துலேருந்து வரக்கூடாது. ஸ்தோத்திரம் வரணும். ஏதாவது பிடித்தம் இல்லாம காரியங்களோ பிடித்தம் இல்லாத செயல்களோ யாராவது செய்தால் நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவர் ஜெபம் பண்ணினாரு, ஸ்தோத்திரம் பண்றாரு. பாருங்க 63:3 பார்க்கும்போது 63:3 சங்கீதத்தை பார்க்கும்போது ஆமென். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று அங்கே தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த விதமாய் பார்க்கும்போது அந்த தாவீதுடைய அனுபவம் என்ன? ஹல்லேலூயா. அகித்தோப்பல்னால சொந்த பிள்ளையால அப்சலோமால விரட்டப்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயந்து ஓடி துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறார், அலைந்து கொண்டிருக்கிறார். நிம்மதி இல்லை வாழ்க்கையிலே, என்ன செய்வது? ஆனாலும் எங்கே போயிருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் சொல்கிற காரியம் என்னவென்றால், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் எனது உமது நாமத்தை சொல்லி உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவருடான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், துதிப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு துதிப்பாடல் எப்பொழுதும் வாயில் இருக்கிறதா? கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன். அடுத்த வருஷம் பாருங்க, என் ஜீவனில் மட்டும் நான் உம்மை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஒவ்வொரு நாளும் ஜீவன நாளெல்லாம் நான் உம்மை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று அங்கே தாவீது சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். எனவே நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வனாந்தரமான அனுபவமா, ஓடி அலைந்து கொண்டிருக்கிற அனுபவமா? கர்த்தர் சொல்கிறார், அநேக காரியங்களுக்காக நீங்க அலைந்து கொண்டிருந்தீங்கல்ல, அநேக வேலைக்காக, தொழிலுக்காக, உத்தியோகங்களுக்காக, பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறும்படியாக பல இடங்களுக்கும் ஓடி அலைந்து கொண்டிருந்தீர்களா? எரேமியா 4:1 என்ன சொல்கிறது என்றால், கடைசி பாகம், இனி நீ அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்களுக்கு நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். வேலைக்காக, ஒரு தொழில் உத்தியோகங்களுக்காக, வியாபாரத்துக்காக, ஹல்லேலூயா, உதவிகளுக்காக, பிறரிடம் நன்மை பெற வேண்டும் என்று பல முறை அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இனி நீ அலைந்து திரிவதில்லை. கர்த்தர் உங்கள் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வேலைகளுக்காக, தொழிலுக்காக ஒரே அலைச்சல், ஒரே அலைந்து திரிந்த காரியங்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், மகனே நீ கலங்காதே, இனி நீ அலைந்து கொண்டிராய். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன், உனக்கு இளைப்பொருள் தருவேன் என்று சொல்லி தேற்றுகிறார். சங்கீதம் 56:8 வாசிக்கும் போதும் கூட அங்கே அந்த தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. 56:8 பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். ஸ்தோத்திரம். என் கண்ணீரை உம்முடைய தூரத்தில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. சில காரியங்களுக்காக நம்ம அலைச்சல் உண்டாக்குவாங்க. நாளைக்கு வா, நாம் பேசுகிறேன் வாண்ட, நாளைக்கு வா நம்ம ஒரு முடிவு எடுப்போம், நாளைக்கு வா நிச்சயமாக ஒரு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். இந்த நிலம் உனக்கு தான்பாங்க, இந்த வீடு உனக்கு தான். கடைசியில் சொல்லுவாங்க, நம்ம இழுத்து அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இழுத்து அடிப்பாங்க. ஒரு நன்மை பெறதுக்கு மனுஷங்க நம்மளை இழுத்து அடிப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை நேரம் அலைவது? அநேக காரியங்களை நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன். என் சாட்சியெல்லாம் சொன்னால் நேரம் காணாது. அநேக காரியங்களுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறேன். அலைந்து திறந்த ரோடு தெருவெல்லாம் பார்த்து கண்ணீர் விட்டிருக்கிறேன். அதை நினைத்து பார்க்கிறேன். இந்த தெருவழியாக நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இந்த தெருவழியாக அந்த மனுஷனை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். பிரயோஜனம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 56:8 நான் பார்க்கும்போது, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை விதமான அலைச்சல்கள். தாவீது அனுபவம் பார்க்கும் மேய்ப்பனாக இருந்தார் பார்த்தீங்களா? ஆடுனாலும் அலைஞ்சிருப்பாரு. எத்தனை ஆடை தேடி அலைஞ்சிருப்பாரு.
ஒரு ஆடை காணுமேனு தேடி அலைஞ்சிருப்பார். அலைச்சல்கள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா. அங்க ஒரு சிங்கம் வருது, என் ஆடை பாதுகாக்கணுமேனு ஓடி போயிருப்பார். இப்படி அப்படி வாழ்க்கையில அனுபவங்களிலையும் சொந்த அனுபவத்திலையும் வாழ்க்கையிலையும் கூட ஒரே அலைச்சல், ஒரே கண்ணீர், ஒரே பாடு, ஒரே உபத்திரவம். எத்தனை நாட்களாக இந்த காரியங்களுக்கு நான் அலைந்து கொண்டிருக்கிறேன், எத்தனை நாட்களாக இந்த காரியங்களுக்காய் அழுது நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அங்கே தாவீது சொல்றார், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். ஆமென். வைப்பாரா? வைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. எத்தனை காரியங்களாக ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் விடுறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் கண்ணீர் வெங்காயத்தை விட்டு கசக்கனா கூட கண்ணீர் வர்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தனா எனக்கெல்லாம் நான் என் அனுபவம் உடைஞ்ச உள்ளத்தோடு நொறுங்கின இதயத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன். சின்ன பிரச்சனையோ நான் உடனே ஓடி போய் கர்த்தர் சமூகத்தில் நறுங்குண்டமான இதயத்தை நீர் புறக்கணீர். ஆமாம், பிரச்சனைகளுக்காக நீங்கள் நொறுங்குண்டி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? நறுங்குண்டி ஜெபித்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? நான் ஒரு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா ஜெபம் பண்ணி பிரச்சனைலாம் முடிச்சுட்டு வெளியே வரேன், ஓடி வந்தாங்க. எனக்கு ஓடி வரும்போது தெரியும், ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. கண்ணீர் விட்டாங்க. ஏம்மா? அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், வியாதியில ரொம்ப வேதனைப்படுறான். எந்த ஊர்ல இருக்கிறான்? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இந்த சபை இந்த ஊர்ல தான் இருக்கு. ஏன் அவன் மகன் ஜெபம் பண்ண வரமாட்டானா கோயிலுக்கு? அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்க வர மாட்டானா ஆலயத்துக்கு? தேவனை தேடுவானா? சொல்றாங்க அது ஒண்ணும் தான் இல்லை ஐயா. அப்ப என்னதான் தேடுறான் அவன்? டாஸ்மாக் கடையை தேடி போறானா? டாஸ்மாக் கடையை தேடி. அல்லேலூயா, அல்லேலூயா. எவனோட சேர்ந்து கும்மாளம் போடலான்னு அலையிறானா? அப்படிதான் அலையிறான், அப்படியே அலையிறான். ஏம்மா, உங்க பிள்ளைக்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உங்க கண்ணில் கண்ணீர் வருமா? நீங்க சொன்னதுக்காக நான் ஜெபம் பண்றேன். பட் மெயின் திங், உங்க பிள்ளை என்ன செய்யணும்? தேவனை தேடணும். கோயிலுக்கு வர சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கட்டும், ஆராதனையில பங்கு பெறட்டும். அதான் மேன்மை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணட்டும், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வியாதிலாம் போயிடும். அவனை ஆண்டவர் மேன்மையில பிரதானமாக வைப்பார். நீங்க சும்மா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மேலதாளம் போடாதீங்க. ஜெபம் பண்ண சொல்லுங்க சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ஐயா ஐயா நாங்க அதை செய்யுங்க. முதல்ல பிள்ளை ஜெபம் பண்ணட்டும். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றீங்களாமா? பெரிய எப்படி உங்க பிள்ளை ரட்சிக்கப்படுவான்? அல்லேலூயா. எப்படி அவன் கர்த்தருடைய பிள்ளையா மாறுவான்? எனவே நீங்க ஜெபத்தை பிரதானப்படுத்துங்கள். அல்லேலூயா. தாவீதை போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடினமான சூழ்நிலையிலையும் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. துதிக்க ஒப்பு கொடுங்க, ஜெபிக்க ஒப்பு கொடுங்க, ஆராதிக்க ஒப்பு கொடுங்க. உங்க குடும்பம் ஜெப வீடுமா இருக்கட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் ஆண்டவர் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனவே ஸ்தோத்திரம் பண்ணுவது, ஜெபம் பண்ணுவது, துதித்தல் பிரதானமான காரியம். ஹல்லேலூயா. அதான் அவன் சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? நான் பாடுவேன் என்று சொல்றாரு. தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் துதிப்பேன், ஸ்தோத்திரம் பாடுவேன் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாடல் ஸ்தோத்திரம் இருக்கிறதா? அதான் பெருமான் செய்ய பாடுறாரு. என்ன பாடுறா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றே. அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகின்றே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றே. தினமும் துதிக்கின்றே. நமக்கு ஆனந்த உதடுகள் இருக்குதா? ஆனந்த களிப்புள்ள உதடு இருக்குதா?
பிரச்சனை போராட்டம் வந்தா புலம்பல், முறுமுறுப்பு. எனக்கு இந்த காரியம் நடக்கலையே, எனக்கு இந்த காரியம் இழுத்து கொண்டே போகிறது, ஏன் என் வாழ்க்கையில் நன்மை இல்லை? கர்த்தர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை தருவார், அதிசயம் தருவார். எலியா ஜெபம் பண்ணி அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் வீடுகளிலே ஒரு பெருமழை இறைச்சல் கேட்கும். தேசம் தன் பலனை தரும். உங்களுடைய குடும்பங்களை எல்லாம் வறட்சி நீங்கும், செழிப்பு உண்டாகும், அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்கும் ஐயா, நடக்கும். மனுஷனால கூடாது, தேவனால கூடும். எனவே நீங்கள் நிம்மதியற்ற நிலைமையில இருக்கீங்களா? இயேசு நிம்மதி தருவார், நிம்மதி தருவார். ஆனந்த களிப்புல உதடுகளால நீங்க அவரை போற்றி பாடுங்க, துதித்து மகிழுங்க. அறுசுவை உணவு உண்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அறுசுவை உணவு பிரம்மாதமா இருக்கும் இல்லையா? ஆமென். சும்மா சாப்பாடு சைட்ல டிஷ் நிறைய இருக்கு. அல்வா இருக்கு, ஆமென். வேற பீஸ் இருக்கு, சிக்கன் பீஸ் இருக்கு, வேற எல்லாம் மட்டன் சுக்கா, இன்னும் அப்பளம், தந்தூரி எல்லாம் இருக்கு. நான் நிறைய வீட்டில் சங்கடப்படுறேன் உண்டு. பிரியாணிக்குள்ளேயும் மட்டன், சைட் டிஷ்ஷும் சிக்கன் மசாலா, இன்னொரு சைட் டிஷ் சுக்கா, மட்டன் சுக்கா, ஒரே சுக்கா 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 அப்படி பிரமாதமான அரிசுவ உணவு இருக்கு. அதை சாப்பிட்டு மகிழ்றது போல ஆண்டரை துதிச்சு நீங்க மகிழணும், துதிச்சு மகிழுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவது பிரதானமாக இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஆர்வத்தோடு தேடுவோம். நிம்மதி இல்லையா? நிம்மதியற்ற நிலைமையா? நிம்மதி தருவார். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எத்தனை காரியங்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறோம். அல்லேலூயா. நிம்மதி இல்ல, பிள்ளை நினைச்சா நிம்மதி இல்ல, வேலை நினைச்சா நிம்மதி இல்ல, பானைய பார்த்தா நிம்மதி இல்ல, பானைய பார்த்தா நிம்மதி இல்ல. ஹல்லேலூயா. டப்பா பார்த்தா நிம்மதி இல்ல, பண்டம் இல்ல. ஹல்லேலூயா. எல்லாம் தருவார். நீங்க துதிச்சு மகிழும் போது உங்களுக்கு அறுசுவை உணவை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதான் விஷயம். ஹல்லேலூயா. எனவே நீங்கள் நிம்மதியற்ற நிலைமையா? அவர் நிம்மதி தருவார். எந்த காரியத்தை குறித்து நிம்மதி இல்லாம நீங்க இருந்து கொண்டே இருக்கிறீர்கள், இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நான் உனக்கு தருவேன் நிம்மதி. நீ தேடும் நிம்மதி நான் தருவேன். ஹல்லேலூயா. உள்ளத்துல ஆழத்துல இருக்கிற நிம்மதியற்ற நிலைமையை தேவன் பார்க்கிறார். ஆமென். யார் அந்த கர்த்தருடைய பிள்ளை? நிம்மதியற்ற நிலைமையில் இருக்கீங்க, வெளியே சொல்ல முடியல, வெளியே பேச முடியல, உள்ளத்துக்குள்ளேயோ நிம்மதியற்ற நிலைமையில உங்கள் உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் தேடும் நிம்மதியை இயேசு தருவார். கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் யூடியூப் போய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நிம்மதியற்ற நிலைமையா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அறிகிறார், பார்க்கிறார், நிம்மதி தருகிறார், வேதனை நீக்குகிறார், பலவீனங்களை நீக்குகிறார், பலன் தருகிறார். எத்தனை விதமான நேரங்களில் பலவீனம், சோர்வுகள், ஹல்லேலூயா, கவலை, கண்ணீர். எனவே நாளை ஆண்டவர் சொல்கிறார், பலவீனமான நேரமா பலன் தருவேன், நீ ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் வாயில தொடங்கட்டும், தேவனுடைய மகிமை விளங்கும். தலை குனிந்த நிலைமையா கர்த்தருடைய பிள்ளையே? ஒருவேளை இழப்புகள் நிமித்தமாக கேட்டுக்கொண்டு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் அலைபேசி மூலமாகவோ யூடியூப் வழியாகவோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் தலை குனிந்த நிலைமையில இருக்கிறீங்களா? உங்கள் சூழ்நிலை உங்களை தலை குனிய வைத்திருக்கிறதா? தலை குனிந்து போக விட மாட்டார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை தேடுகிறபடினாலே, கர்த்தர் நாமத்தை நீ உச்சரிக்கிறபடினாலே, கர்த்தரை துதிக்கிறதுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே, ஆமென், கர்த்தர் இன்றைக்கு உன் நடுவில் அற்புதங்கள் செய்கிறார். நோட்டீஸை போட்டுக்காதான், கர்த்தர் நடுவில் அற்புதங்கள் செய்கிறார். ஹல்லேலூயா. கலங்காதே உங்கள் கர்த்தருடைய பிள்ளையே, கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய கதை செய்வார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் அதிகமாய் கர்த்தரை துதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வாழ்க்கையிலே பெரிய செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் நம்ப வேண்டும். தாவி சொல்கிற 28:6
27 சொல்றாரு. சங்கீதம் 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, ஆகிய இருதயம் களி கூறுகிறது, பாட்டினாலே அவரை துதிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பாட்டினால் துதிப்பேன். இருதயம் நாம் கர்த்தர் நம்பி இருந்தா கர்த்தர் செழிக்க பண்ணுவார். கர்த்தர் நம்புறவனையோ கர்த்தர் செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. செழிப்பு உண்டாகும். நம்புங்கள், அதான் உங்களுக்கு தெம்பு. தெம்பு. எந்த விஷயத்துக்கும் கர்த்தர் நம்புங்க, அவர் விசுவாசிங்க, கர்த்தர் காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். இன்றைக்கு செய்வார், இன்றைக்கு உங்களுடைய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. எனவே அங்கே சொல்லப்பட்ட என்னவென்றால், அங்கே கர்த்தரை நம்பி துதிக்கிறார் தாவீது. யோவான் 4:47 பார்க்கும்போது சுருக்கமாக சொல்றேன், ஒரு ராஜா வீட்டு மனுஷனுடைய மகன், ராஜாவுடைய மனுஷனுடைய மகன் மரணாவஸ்தைப்பட்டிருந்தான். நல்லா கவனிங்க, சீக்கிரத்தில் முடிப்போம். அப்போ ராஜா வீட்டு மனுஷன், அவனுடைய மகன் மரணாவஸ்தைப்பட்டிருந்தான், வியாதி. சோத்திரம், ஹல்லேலூயா. இன்றைக்கும் வியாதிகள், பலவீனங்கள் எல்லா இடத்திலும் அதிகமாக இருக்கிறது. கன்வென்ஷன் முடிந்து கடைசி நேரத்தில் ஜனங்கள் வந்து நிற்கிறத பார்த்தா எல்லா பலவீனங்கள், வியாதிகள், ஹல்லேலூயா, சுகவீனங்கள். ஆனால் கர்த்தர் நம்பி வரும்போது கர்த்தர் சுகம் கொடுக்கிறார். சேலம் பட்டணத்தில் நான் ஒரு ஊழியத்தை செய்ய போயிருக்கும் போது அங்கே சனிக்கிழமை இரவில் நிறைய ஜெபம் பண்ண வந்தாங்க. முடிவில் கன்வென்ஷனில் முடிவு சனிக்கிழமை. அப்போ நான் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு அனுப்பி வச்சேன். கர்த்தர் நாமத்தினால ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சேன். நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு. அதுலேயும் 3 நாள் கன்வென்ஷன். அதுலேயும் நான் உட்கார்ந்துருக்கேன். கடைசி நேரம் வந்துச்சு. அப்போது ஒரு அம்மா ஒரு பழத்தட்டில் நிறைய பழங்கள் வைத்துக்கொண்டு சும்மா ராஜரிக நட போட்டு வராங்க. உடனே அங்கே உள்ள பாஸ்டர் என்னைய தட்டி கூப்பிட்டு, பிரதர், அந்த அம்மா யார் தெரியுமா? நேற்று இரவு கூட்டத்தில் முடிவில் என் கால் நடக்க முடியலன்னு சொல்லி வந்தாங்க பார்த்தீங்களா? அவங்க பிள்ளைகள்லாம் கையை தோளில் கொடுத்து அப்படியே கூட்டி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அந்த சகோதரி தான் இந்த சகோதரி. ஒருத்தன் கைத்தட்ட மாட்டில்ல, கைத்தட்ட மாட்டில்ல. சாதாரணமாக வந்தாலும் பரவாயில்ல, தட்டில் நல்ல பழங்கள், மாம்பழங்கள், வெயிட்டு கூடின பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்க மாம்பழம், மல்கோவா மாம்பழம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஒரு பழமே ஒரு கிலோவில் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் எனக்கு தந்து விட்டாங்க. அது சாப்பிட்டேன். இது மாங்கோ பூசணிக்காய் இருக்குது பார்த்து சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட். ஹல்லேலூயா. அதுவும் சில வாழைப்பழங்களும் ஆப்பிளும் வைத்துக்கொண்டு ஒரு எப்படி 5 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அதை தூக்கிக்கிட்டு வராங்க பார்த்தீங்களா? ஏம்மா ஏன் அப்படி தூக்கிட்டு வந்தாங்க? அவங்க கதை நம்பினாங்க. எனக்கு சுகம் தருவார், எனக்கு பலம் தருவார், என்னை நடக்க பண்ணுவார், என் வியாதியை போக்குவார். ஏனென்றால் சிலுவையில் எனக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. என்னை வாழ்ந்திருக்க பண்ணுவார், என்னை பலப்படுத்துகிறவர். எனக்காக சிலுவையில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டாரே, காயப்பட்டாரே, ரத்தத்தை சிந்தினாரே, வீணா போயிருமா? என்னுடைய பாஸ்டர் சொன்னாரு, நான் வாய ஆணி பழந்தேன். அப்படியா? வாயை பிளந்து என்ன செய்ய முடியும்? வாயை முடிட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனக்கு தாங்க முடியல சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம். எப்படி பாருங்க, கர்த்தர் நம்புங்க. அந்த மனுஷன் அங்க வாரான், என் மகனுக்கு சோகம் இல்லையா, மரண அவஸ்தைப்பட்டு இருக்கான். இப்படி சொன்ன சாட்சி பார்த்தீங்களா? இப்படி சொன்ன நிறைய சாட்சிக்கே ஒரு ரொம்ப நாள் ஆகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மனுஷன் இயேசுட்ட வாரான். அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், யூ கேன் கோ. யூ கேன் கோன்னு என்ன அர்த்தம்? நீ போகலாம். நல்லா இங்கிலீஷும் பேச படிப்போம், பரலோகத்தில் இங்கிலீஷும் பேசுவோம். ஹல்லேலூயா. இருக்கட்டும், அவசியமாக உற்சாகப்பட்டு சொல்கிறேன், நீ தப்பாக நினச்சிடாதீங்க. ஆக பாருங்க, இயேசுவை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன், யோவான் 4:50, உன் குமாரன், யோவான் 4:50, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். என்ன சொன்னாதுமா? நீ போகலாம்,
உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்னதை நம்பி போனான். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. நீங்களும் நீங்க நம்பிக்கையோட போங்க. உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்கதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க பிரச்சனை எல்லாம் முடிவு பார்க்க போறீங்க. ஒரு ஆனந்த மகிழ்ச்சி உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. ஆனந்த மகிழ்ச்சி, உங்களுடைய துக்கம் சந்தோஷம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நம்பி போனான். ஸ்தோத்திரம். அவன் போகையில எனக்கு சப்போர்ட்டா நீங்க யாராவது ஒரு உதவி செய்யுங்க, வசனத்தை நீங்க சொல்லுங்க. அவன் போகையில் 50ஆம் வசனம் 51ஆம் வசனம் சொல்லுதுன்னா 51 ஐயா வாசிங்க ஐயா. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கான் என்று அறிவித்தார். ஐயா, யாருக்காக நீ ஜெபம் பண்ணியோ, யாருக்காக இயேசுவிடத்துல வந்தியோ, நீ போகலாம் குமாரன் பிழைத்திருக்கான்னு சொன்னாரோ, அதன்படி உன் குமாரன் என்ன பண்றான்னா அவன் பிழைத்திருக்கிறான். இயேசு சொன்னா செய்வாரா? செய்ய மாட்டாரா? சும்மா ஏதாச்சும் வந்துட்டு போனோம் கேட்டோன்ட்டு கேட்காதீங்க. இந்த காரியங்கள் எல்லாம் உங்க வீட்டில் நடக்க போகுது. ஹல்லேலூயா. பிழைத்திருக்கிறான், உங்களுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று என்ன செய்றாங்கன்னா ஊழியக்காரர் அவனுக்கு எதிராக ஓடி வந்து சொல்றாங்க, பிழைத்திருக்கிறான். இவர் விவரம் உள்ள ஒரு மனுஷன். ஏன்னா ராஜா வீட்டில் இருக்கிறான் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ராஜா வீட்டில் இருக்கிற மனுஷன் அவன் விவரமா பேச சொல்றான். கேட்கறான். என்ன கேட்டான் பார்த்தீங்களா? எந்த மணி நேரத்தில் என்ன கேள்வி கேட்டான்? எந்த டைம்ல, எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று விசாரித்தான். அவர் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டது. சொரம் அவனை பிடிச்சி வச்சிருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆமா, நிறைய வியாதி நம்ம பிடிக்குது. சோத்திரம். நிறைய பிரச்சனை நம்ம பிடிக்குது. ஹல்லேலூயா. பிசாசின் பிடிக்காது. நம்ம அகப்படுறோம். நம்ம தான் அகப்படுறோம். நிறைய பிரச்சனைகள் நம்ம தான் அகப்படுறோம். அதை இங்கே வாசிக்கும் எனக்கு கொஞ்சம் தென்பட்டுச்சு. காய்ச்சல் அவனை விட்டு எங்கேயோ போயிட்டு அவனை விட்டுட்டு, காய்ச்சல் வியாதி நம்ம விட்டு போகணுமா? பலவீனம் நம்ம விட்டு போகணுமா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. எந்த காரியமோ நம்புங்கள், அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். அங்கே பார்க்கும்போது 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவன் விட்டது. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதே டைம் தான். இயேசு சொன்ன அதே டைம்ல, அதே நொடியில, ஒரு நிமிடம் பிந்தவும் இல்லை, ஒரு நிமிடம் முந்தவும் இல்லை, அதே டைம்ல அவன் பிழைத்திருந்தான். ஹல்லேலூயா. இயேசு சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. அது அற்புதங்களை செய்கிறவர். இன்றைக்கு உங்கள் வீட்டுகளில் அற்புதத்தை செய்வார். எல்லாம் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பினால் அற்புதம். எனவே அடுத்தபடியாக ஒரு சின்ன தலைப்பில் செய்தியை நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஆமென். இப்படியாக பார்க்கும்போது அடுத்தபடியாக பிரதானமான காரியம் என்னன்னா, முதலாவது என்ன பிரதானமான காரியம்? ஸ்தோத்திரம், துதி, ஜெபம் பிரதானமாக இருக்கட்டும். இன்னைக்கு உலகம் தான் பிரதானமான காரியமா இருக்கு. செல்போன் பிரதானமாக இருக்கு. ஹல்லேலூயா. எப்படியோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளில் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம், சிறப்படுத்திக் கொள்வோம், கர்த்தருக்குள் நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். ஏராளமாய் செய்வார், தாராளமாய் செய்வார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்க? அற்புதம் நடக்க போகுது உங்க வீட்டில். அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த டைம் மணி 1 ஆக போகுது. உங்க வீடுகளில் அற்புதம் ஆரம்பிச்சிட்டு இன்றைக்கு உங்கள் நாட்டில் அற்புதத்தை செய்வார். சார் போட்டு இந்த வசனம் எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்தது. நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்புனேன். என் வீட்டமாக தெரியும். ஹல்லேலூயா.
அதை இமேஜ் படத்தோடு அனுப்பினேன். ஏன்னா வெறும் வார்த்தை வசனம் வெறுமையா இருக்கே, என்னடா இது கருப்பு எழுத்தா இருக்கே எல்லாம் நினைப்பாங்க. அதனால அதுவும் அனுப்புனேன். இமேஜோட அது படத்தோட கலரோட அந்த வசனத்தை இருக்கு, பைபிள் இருக்கு. ஆனா இருக்கா இருக்கா உங்களுக்கு ஒன்றும் கூட கிடையாது. வீடுல பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்க, பிள்ளைகள் காமிப்பாங்க. நீங்க பிள்ளைகளுடைய ஹெல்ப் பண்ணி தேடுங்க. ஹல்லேலூயா. செல்போன்ல நீங்க யூடியூப்ல கேட்குறீங்களா செய்தியை, சார் அடிக்கடி நோட்ஸை போடுறாங்க. என்ன சொல்ல போடுறாங்க தெரியுமா? நீங்க யூடியூப் சேனல் பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள். லைக், ஆமா, பிறகு ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் செய்ய மாட்டோம்ல. ஹல்லேலூயா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2.5 வயசு பையன் அழகாக வரிசையா சொல்றான். 2.5 வயசு பையன் அழகாக இதை சொல்றான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை அமுத்துக்கணும் உண்டு. பெல் பட்டனையும் அழுத்துங்க. நானும் சில இடத்துல ஒளிட்டு போறேன், யூடியூப்ல எடுக்கிறாங்க. எடுத்து கார்ல ஏறும்போது நான் பார்க்குறேன், விபஸை பார்க்குறேன் 49, 60, இறங்கும்போது பார்க்கேன் 140, 200. வீட்டில் இறங்கும்போது வாசல காலிக்கும் 200. எப்படி ஐயா அவங்கெல்லாம் நினைச்சாங்க தெரியுமா? லைக் பண்றாங்க. ஆமென். நீங்க எல்லாம் செய்வீங்களா? ஷேர் பண்ணுவீங்களா? ஷேரிங் கேரிங் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஷேரிங் கேரிங் இருக்கணும். இன்னைக்கு சார் பிரவீன்குமார் சார் அவர்களும் எபனேசர் ஜான் பால் சார் அவர்களும் ஏன் வந்தாங்க? எப்படி ஷேரிங் கேரிங். நீங்க பைபிள் நல்லா படிக்கணும். எவ்வளவு மேன்மையான ஒரு வாஞ்ச பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அது உங்க சின்ன கிராமத்தில் இன்னைக்கு பார்த்தா எவ்வளோ பட்டணங்கள் இருக்குது. உங்க கிராமத்தை நோக்கி ஆமென் உங்களை தேடி வராங்க இல்லையா? நீங்க அதிகமாக சோத்திரம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்னும் இந்த இடத்துல ஒரு பெருக்கம் உண்டாக போகுது. எல்லை விரிவாக்கு. யாபேசு ஜெபித்தான், என் எல்லை விரிவாக்கும் தேவரே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லை விரிவாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு எனக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று ஜெபம் பண்ணா தேவன் அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த இடம் எல்லை நான் முறைச்சு பார்த்துருந்தேன். அங்க ஒரு தடுப்பு இருக்கு. என்ன தடுப்பு? இந்த ஸ்கிரீன் பின்னால, உங்களுக்கு நேர பின்னால லேடி சைட்ல இருக்க. ஏன் இருக்கு? ஏன் இருக்கு? அப்புறம் போ சொன்ன அப்படி போயிடும். ஜனக்கூட்டங்கள் இப்படியே வந்து சேர்ந்துருவாங்க. இடம் இருக்காது. இடம் இல்லாமல் போக மாட்டோம். உங்களை நான் ஆர்டர் சேருங்க. ரொம்ப பிரயாசப்படுறாங்க அவங்க. நாங்கநேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கமா வீடு எடுத்து இருக்கும்போது இருந்தே நான் அவங்களோட ஊழியத்தில் பழக்கம். ஹல்லேலூயா. அவன் வீட்டில் குடும்பம் அதெல்லாம் செய்கிறாங்க. அவன் பையன் ஜஸ்ட் என்ன கிப்சன் கீபோர்டு போடுவான். ஊர்வலம் சுற்றணும். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு சுற்றணும். ஹல்லேலூயா. அவங்க டீச்சர் வீட்டில் நைட்டில் நாங்கள் போனால் எங்களுக்கு பலகாரம் தருவாங்க. எந்த ஆண்டு தெரியுமா? 86, 90 ஆண்டுகளில் அந்த எல்கைகள்லாம் ஊழியத்தை செஞ்சோம் சார். அப்படி ஒரு தியாகத்தோடு செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதே தியாகத்தை காட்டிலும் அதை விட அதிகமான தியாகத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஒத்துழைக்க வேண்டுமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்காக அல்ல, கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. ஏன்னா யூடியூப்ல செய்தியை கேட்கறவங்க எல்லாம் என்கிட்ட பேசுறாங்க, சொல்றாங்க, நம்ம புரோஜனம் சொல்லி சொல்றாங்க. அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. எனவே நான் ஒரு சிறு கூட்டத்துக்கு நான் அழைக்கப்படவில்லை, பெருங்கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. உலகத்துக்கு இரட்சகர் அல்லவா? உலகமெங்கும் செய்தி போக வேண்டும் அல்லவா? எனவே நீங்க என்ன செய்யுங்க? ஒன்று ஃபர்ஸ்ட் லைக் பண்ணுங்க, 2வது ஷேர் பண்ணுங்க. ஏன் சொன்னா உங்களுக்கு தெரியலனா பிள்ளைகிட்ட கொடுத்தாவது யூடியூப் நீங்க பார்த்து சாருடைய அந்த சேனல் இயேசு ஜெயம் கொடுக்கிறாருங்கிற சேனலை நீங்க பாருங்க, விவரமா பாருங்க, தொடர்பு கொள்ளுங்க சாரோட. அல்லேலூயா. நான் அடுத்த வாரம் மாசம் வரும்போது ஒரு 5 ஆத்மாக்களை கூட்டு வரேன் சார். இடம் இருக்குமான்னு கேளுங்க. இடம் இருக்குமா? இருக்கும். ஹல்லேலூயா. கூட்டுவாங்க. எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே 4 2வது தலைப்பு பிரதானமான காரியம்
இங்கே ஒரு டாபிக் கொஞ்சம் தள்ளி போயிட்டு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது பிரதானமான காரியம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வது பிரதானமான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 ஒரு 5 நிமிஷத்தில் நான் கரெக்டாக முடிக்க விரும்புகிறேன். ஆமீன். சோத்திரம். நம்ம எனக்கு பேர் அதிக பிரசங்கி. எங்கள் ஊர்லலாம் வச்சு இனி ஓட்டு வாட்டுன்னு வாட்டுவாங்க. அதிக பிரசங்கி வா, டாக்டரை பார்க்க வேண்டாம், வா உனக்கு 2 ஊசியை போடணும்னாரு. எதுக்கண்ணே சொன்னேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறியாம. கத்தது என்ன நீ அதிக பிரசங்கி சொன்னாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம் இருக்காது, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. இருக்கட்டும். பாருங்க, இப்போ 2 கொரிந்தியர் 5:17 என்ன வாசிக்கிற? 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இருக்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பழையன எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென். எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். பழையன எல்லாம் ஒளிஞ்சிருக்குதா? இருக்கட்டும், வேம போறேன். அதாவது முதலாவது கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் பிரதானமான ஆசீர்வாதம். எல்லாவற்றிலும் மேலான பிரதானமான காரியம். எபேசியர் 1:7 வாசிக்கும் போது அவருடைய கிருபையின், எபேசியர் 1:7 ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இவருக்குள்ள என்னையா விசேஷம்? கிறிஸ்துவுக்குள் என்ன விசேஷம்? ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், வேற யாருக்குள்ளே இல்ல, இவருக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாமா? அது குற்ற மனசாட்சி. இயேசு ரத்தமோ சுத்த மனசாட்சி தரும். ஹல்லேலூயா. சுத்தமான சாட்சி இருக்குமே ஆனால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். பலவிதமான பாவ பாரங்கள் நம்மை அழுத்துமே ஆனால் நமக்குள் நிம்மதி இல்லை, ஒரு விடுதலை இல்லை, மெய்யான சந்தோஷம் இல்லை. ஏதோ பாவ பாரம். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் பார்க்கும்போது பலவிதமான பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவிதமான பாவங்கள், இச்சைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் அதிகமாய் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லைன்னா பாவம் பெருகிட்டு தான் இருக்கும். ஆண்டவரே கிருபை கிருபை, ஜனங்களை ரட்சியும் சொல்லி ஜெபம் பண்ணணும். என்னை ரட்சியும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாவம் மன்னிப்பு அவசியம். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா? இன்னும் நமக்குள்ள பாவங்கள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எனவே பழைய மனுஷன் என்ன செய்யணும்? சிலுவையில் என்ன செய்யணும்? அறைந்து போடணும். பாவ சரீரம் ஒளிந்து போகணும். எந்த காரியம் ஐயா, எந்த உறுப்பு, என்னுடைய அவயம் பாவத்தை தூண்டுகிறது? என் கண்களா? ஹல்லேலூயா. என் வார்த்தைகளா பாவத்தை தூண்டுகிறது? பாவத்திலே விழுந்து போகிறேன், சீரழிந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாவம் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷையோ ஒரு எந்த ஒரு நபரையோ பாவம் செய்கிற எவரையோ அது பாதிக்கிறது. ஹல்லேலூயா. எனவே நாளே அந்த பாவத்துக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ரோமர் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லோரும் வழியாப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும் ஏகமாய் கெட்டு போனார்கள். இன்றைக்கு நம்முடைய பாவ எல்லா சுவாவங்களும் ஒளிந்து போகணும். ஹல்லேலூயா. பாவ சுவாவம் என்னென்ன ஒட்டிட்டு இருக்கு? எபேசியர் 4 நீங்க பார்க்கும்போது ஏராளமான பாவங்கள், பொய், களவு, ஒரு பெரிய லிஸ்ட் அங்க இருக்கு. ஹல்லேலூயா. எனவே இந்த நாளில் எல்லாரும் கெட்டு போனார்கள். கெட்டு போனா பிரயோஜனம் இல்லை. ஒரு பால் கெட்டு போச்சுன்னா அதை வச்சு சமாளிச்சு டீ போடுவீங்களா? பால் கெட்டு போச்சு, என்ன செய்வீங்க? அதை கொட்டுவீங்களா? அப்போ நம்ம பாவம் இருந்து நம்ம கெட்டு போனா நம்மையும் ஆண்டவர் தூர போற்றக்கூடாது.
ஹல்லேலூயா. கிருபை நம்மை ஆளாக்கி நம்மை பசுத்தமாக்கி அப்படி பிள்ளையாய் மாற்ற வேண்டும். அதெல்லாம் பெரிய சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த பாவமான காரியங்கள், கெட்டு முக வைக்கிற சுபாவங்கள் நம்மில் இராதபடி கிறிஸ்துவுக்குள் ஒரு பசுத்தமான வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவ மனுஷனை களைந்து போடுங்கள். ஹல்லேலூயா. பாவ மனுஷன் களைந்து போடுங்கள். புதிய மனுஷனாகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் உள்ளம் புதிதாகட்டும். வாகனத்தில் வெளிப்புறமா நல்ல பழுது பார்த்தா போதுமா? ஒரு வாகனம் ஓடல, பழுதாச்சு, வெளிப்புறம் பழுது பார்த்தா போதுமா? சொல்லுங்களேன். என்ன செய்யணும்? உள்ள இயந்திரத்தை பழுது பார்க்கணும். அப்பந்தான் இயந்திரம் அந்த வாகனம் ஒழுங்கா ஓடும். கர்த்தருடைய பிள்ளையே, பலவிதமான பாவங்கள், பலவிதமான பாவ சிந்தனைகள் இருக்குமேயானால் இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள், கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்படியாய் ஒப்பு கொடுப்போம். இது பிரதானமான காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அனுபவங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பாதுகாப்பு. அதில் உடனே முடிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் பாதுகாப்பு, கிறிஸ்துவுக்குள் அபயம். கவனிக்கிறீங்களா? கொடை பிடிச்சி போறீங்கல்ல, கொடை எப்படியா பிடிப்பீங்க? ஒருத்தன் கொடை வாங்க போயிருக்கான். ஒரு மனுஷன் கடைக்கு போய் கொடை வாங்க போயிருக்கிறான். அப்போ நீ இந்த கொடையை நீ வாங்கிட்டா, நீ கையில் வச்சிருந்தா மழை உன்னைய மேலே தாக்கவே தாக்காது, வெயில் தாக்காதுன்னு இருக்காங்க. உடனே கொடையை வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு மழை பெய்யுது. கொடையை எங்கே வச்சிருக்கான்? கையில் தான் வச்சிருக்கான். உடனே அங்கே ஓடி போய் சண்டை போட போனான். ஐயா, நீங்க சொன்னீங்களே காசு கொடுத்து வாங்கினேன், கொடையை நீ வாங்கி கையில் வச்சா மழை உன் மேலே படாது. அப்போ சொன்னாரு, கொடைய தலைக்கு மேல பிடிக்கணும்னாரு. அப்படியே திரும்பமா அவன் கொடைய தலைக்கு மேல பிடிச்சான். அப்படியே போயிட்டு இருக்கான். மழை பெய்யுது. என்ன ஆச்சு? திரும்பவும் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அவனுக்கு பிரச்சனை, போராட்டம் ஓயல. திருச்சியும் போனான். ஏன் மடையா, ஏன் முட்டாள், எல்லாம் வார்த்தையும் போட்டான். கோபம் வருமா ராதா வியாபாரிக்கு? ஏய், எப்படி பிடிச்சா காட்டு, நான் இப்படி இப்படி தேய்னா அடிச்சா அடி, செவுட்ல போடுறேன் பாரு. நீ போடல, அடிக்கல, கிளையண்ட் அடிப்பாங்களா ராது, கஸ்டமரா அடிப்பாங்க. ஏவா இங்க வா, கொடையதான் இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ணு, அப்படியே மேலே வரும் பார்த்தியா? அதுக்கு பிறகு நீ கொடையவன் தலைக்கு நேரம் பிடிச்சிட்டு போ, உனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அபயம் வாங்கி தட்டுங்க. கிறிஸ்துவுக்குள் வெளியே இருந்தால் அபாயம், அபாயம். பாவம் உன்னை கெடுக்கும். பாவத்தின் சம்பளம் உனக்கு மரணமாக இருக்கும். இன்றைக்கே பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாய் பழைய மனுஷனுடைய சுபாவங்களாகிய எல்லா விதமான தேவையில்லாத காரியங்களை களைந்து போட்டு நீ புதிய மனுஷனாகிய இயேசுவை நீ தரித்துக் கொண்டால் உன் வாழ்க்கையிலே உனக்கு பாதுகாப்பு. உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை செழிக்கும். எல்லா வகையிலும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. எனவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அபயம், வெளியே இருந்தால் சத்தமா தான் சொல்றீங்க, பரவாயில்ல. அபாயம், அபாயம், அபாயம். தப்ப முடியாது. நோவா பாருங்க, நோவா பேழைக்குள்ள இருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். சரியான இடத்துல கர்த்தர் அந்த 150 நாள் கழித்து அந்த மலையில அவனை இறங்க வைத்தார். ஹல்லேலூயா. பாதுகாப்பு. பேழைக்குள் இருந்தவர்கள் பிழைத்தார்கள், வெளியே இருந்தவர்கள் அது சொல்ல மாட்டீங்கல்ல, எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி ஹல்லேலூயா அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பி, கர்த்தர் நம்பி அவன் பேழையை கட்டினான். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள பேழையாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள பேழையாய் இருக்கிறார். அவருக்குள் நீ பிரவேசித்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். எந்த ஒரு காரியமும் உன்னை சேதப்படுத்த முடியாது. தீங்கு உன்னை துக்கப்படுத்த முடியாது. எந்த தரித்திரமோ எந்த நாச மோசமோ உன்னை அணுக முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உனக்கு
இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் விளையாட்டு பொம்மை வச்சிருந்தான். விளையாட்டு பொம்மை அது பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறது. இங்கே அப்படி அடித்து முட்டினால், கை குத்தினால் அங்கே போகும், திரும்பி கரெக்டாக வந்துடும். ஹல்லேலூயா. கரெக்டாக வந்துடும். தஞ்சாவூர் பொம்மை தெரியுமா உங்களுக்கு? தஞ்சாவூர் பொம்மை அது அப்படிதான். எப்படி ஆட்டி விடுங்க, கேட்டால் அங்கே எங்கே வந்துடும்? அதுக்குள்ள அங்கே ஒரு வல்லம் இருக்கு, ஒரு பலன் இருக்கு, காரியம் இரும்பு அங்கே இருக்கிற அப்படின்னால எவ்வளவு தாக்குனாலும் அது அசையாது. ஹல்லேலூயா. அது நேர் நிலைமைக்கு, சீர்பட்ட நிலைமைக்கு வந்துவிடும். கிறிஸ்துக்குள் நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு உண்டு. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உங்கள் எல்லோரும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களை அழைக்கிறார். நோவா பேழைக்குள் நோவா குடும்பம் போனது போல, 8 பேர் பாதுகாக்கப்பட்டது போல உன் குடும்பம் பாதுகாக்கப்படும்படியாக கிறிஸ்துவுக்குள் வந்து விடுங்கள். இயேசு உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அழைக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். என்று வருகிறவனை ஒருவனை நான் புறம்பே தள்ளவில்லை, எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு உன்னை அழைக்கிறார். அழைக்கிறார். யாரையும் என்று வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, உயிர்ப்பித்துக் கொள்ளும்படியாக, உன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்தால் உன் குடும்பம் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இன்றைக்கும் அந்த ஜீவனுள்ள பிள்ளையாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிருபையின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவாயா என்று அழைக்கிறார். என்று வாய் மகனே, நான் உன்னை அழைக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ நாடும் நிம்மதி, நீ நாடும் விடுதலை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளிலும் இந்த வசனத்தை கேட்ட பிரகாரமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு பிரதானமான காரியம் ஸ்தோத்திரம் செய்வது. பிரதானமான காரியம். மறந்துட்டீங்களோ, குறைஞ்சு போனீங்களோ பரவாயில்ல, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு முதல் உங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவது பிரதானமான காரியமா இருக்கட்டும். சத்தமாய் சத்தத்தோடு நீங்கள் கர்த்தரை மையப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் பிரதானமான காரியம். உலகத்துள்ள இருக்கிறது அல்ல. உலகத்துல நாடி உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறத நீங்க விட்டு கர்த்தருக்குள்ள இயேசு கிறிஸ்துவ வாழும் போது அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் எல்லாம் நீங்க தேடுகிற எல்லாவற்றையும் தருவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினையும் தேடுங்கள், அப்படி இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எது தேவையோ அவர் தருவார். இயேசு கிறிஸ்து தருவார். ஹல்லேலூயா. அப்படியாக பிரதானமான காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிப்போம், தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.